+2 முடிச்சுட்டு உங்க வீட்ல உங்களோட பொண்ணோ, பையனோ வந்து அடுத்து என்ன கெரியர சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல டவுட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்ல. இங்க அதாவது நம்ம ஒரு கோர்ஸ அதாவது +2க்கு அப்புறம் ஒரு கோர்ஸ வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த கோர்ஸ நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம்? அந்த கோர்ஸ் படிக்கிறனால நமக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அந்த வேலை வாய்ப்புனால நம்ம எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆக முடியும்? ஏன்னா நெறைய இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்க போய் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த இத பார்த்துக்கங்க. அதே மாரி இந்த வேலை வாய்ப்புனால அடுத்து வந்து நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ணிக்க முடியுமா? இந்த வேலைய நான் முடிச்சுட்டு வரும்போது, இந்த படிப்ப நான் முடிச்சுட்டு வரும்போது, எவ்வளோ பேரு என் கூட அந்த வேலைக்காக போட்டி போடுவாங்க? ஸோ, அதில மார்க்கெட்ல வேக்கன்சி எவ்வளோ இருக்கும்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத இப்ப முன்னாடிலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எதுக்காக படிக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட்க்காக படிக்கும்பாங்க. இன்னைக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே நீங்க அதுக்கு தகுந்த மாரி வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸு. ஸோ உங்கள்ல உங்க பொண்ணுக்கோ, உங்க பையனுக்கோ இல்ல பேரண்ட் யாருக்காவது நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து கரெக்ட்டான கைடன்ஸ் இருக்காது. உங்கள்ல யாருக்காவது வந்து அ கெரியர் சூஸ் பண்ணணும். எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா சொன்னா, நீங்க எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. டிஎம் பண்ணுங்க. எங்க டீம் அதாவது நானோ, இல்ல எங்க டீம்ல இருக்கவங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க வந்து WhatsAppலயோ, இல்ல Instagramலயோ, இல்ல வந்து YouTubeலயோ, ஷார்ட்ஸ்ல எங்கனாலும் எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு கெரியர் கைடன்ஸ் வந்து எங்க டீம் சார்பா நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ எய்தர் மெடிக்கல் சைடா இருக்கட்டும், இல்ல வந்து இன்ஜினியரிங் சைடா இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸா இருக்கட்டும், என்ன கோர்ஸ்னாலும் ஓகே. உங்களுக்காக நாங்க இந்த 2, 3 மாதங்கள் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ குடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன். கண்டிப்பா நீங்க இதுல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.